வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நேற்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆர்டர். எப்படி இருக்கும்? அது திரைப்படங்கள்லாம் ஒரு நகைச்சுவை காட்சிலாம் வரும் இல்லையா? அப்பா, பையன், தாத்தா 3 பேருமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா 3 பேருக்குமே வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கும். தாத்தாவுக்கும் இப்பதான் வேலைக்கு வருது. ஆமா, அவர் 30 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு, இப்பதான் அவருக்கு வேலைக்கு வருதுன்னு சொல்லுவான் பேரன். இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சியை பார்க்கும்போது உண்மையாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய நாட்டில் தான். ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரவானி என்கின்ற ஒரு ஆசிரியர். அவர் 2006 இருந்து ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்துட்டு இருக்கிறார். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. பெர்மனண்ட் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. பெர்மனெண்ட்டாக அவர் அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அவர் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக அவர் தன்னை தயாரிக்கிறாரு. 2016 வருஷத்தில் அவர் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறார். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறாரு. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அவங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் அதை ஒரு 7 வருஷம் தள்ளி போடுறாங்க. ப்ராசஸ், கவர்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 2023 தான் அந்த நியமனம் சம்பந்தமான அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான ப்ராசஸே ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிர்வாக சிக்கல்கள், ஆட்சி மாற்றங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு 3 வருஷம் தள்ளி போகுது. அது 2023 ஆரம்பிச்ச ப்ராசஸ் 26 தான் சக்சஸ் ஆகுது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி, இப்போ கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி அவருக்கு நியமன ஆணை வழங்கப்படுகிறது. யுவர் அப்பாயிண்டட் ஆஸ் ஏ கவர்மெண்ட் பெர்மனன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய நேரம் பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி, அடுத்த நாள் அவர் ரிட்டையர்ட் ஆகிற டேட். ஆனால் அன்னைக்கு அவருக்கு 60 வயசு கம்ப்ளீட் ஆகுது. ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ரவானி ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். 2006 ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் அவர் ஒப்பந்த ஆசிரியராகவே பணியாற்றி இருக்கிறார். இந்த 20 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு ஒரு நிலையான ஆசிரியர் பணியிடம் கிடைக்கிறது. ஆனால் கிடைத்த அடுத்த நாளே அவருடைய 60 வயது பூர்த்தி ஆவதால் அவர் ஓய்வு பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். நம்முடைய அரசு செயல்பாடுகள் எவ்வளவு மெத்தனமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இந்த செயல்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. காலத்தே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதிக்கப்பட்டு நிறைய ரிவ்யூஸ் போய் அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகும்போது அவர்கள் எல்லோருமே ஓய்வு பெறக்கூடிய வயதுக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அதில் எந்த பலனையுமே அனுபவிக்காமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருப்பார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அரசு எவ்வளவு மெத்தனமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்தால், இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து ஒரு நாள் தவறவில்லை. அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், மாணவர்களுக்கு பாடத்தை நடத்துகிறார்கள், அல்லது அரசு அலுவலகங்களுக்கு போகிறாங்க, அவங்களுடைய பணிகள் எல்லாம் செய்கிறாங்க, தொய்வில்லாமல் எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான அங்கீகாரம் இத்தனை ஆண்டுகள் மறுக்கப்பட்டு அது கிடைக்கும் பொழுது முழுமை இல்லாமல் கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை இல்லையா? இந்த செய்தியை நான் படிக்கும் பொழுது மனசில் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. முதல் நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அடுத்த நாள் ரிட்டையர்மெண்ட் ஆர்டரு. இதான் நகைச்சுவையான ஒரு விஷயம் போல நடந்துச்சு. ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இந்த மாதிரி நிறைய பணியாளர்கள் காத்திருந்து தங்களுடைய அரசு வேலைக்காக முழுமையாக முயற்சி செய்து கடைசி நேரத்தில் அதை இழந்து விடுகிறார்கள். அது இழக்கும்போது தான் அதனுடைய வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? இந்த நியமன ஆணை கிடைத்த அடுத்த நாள் அவர் ஓய்வு பெறுகிறார். அரசின் நடவடிக்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். நல்ல ஒரு கனவு நனவாகி கையில் கிடைக்கும் பொழுது அது மீண்டும் கனவாகவே போய்விட்டால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது திரு ரவானி அவர்களுக்கு. காணல் நீராகி போன அவருடைய அரசு பணி கனவு அவரை போல் மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து தன்னுடைய ஆசிரியர் பணியை பல்வேறு வகைகளில் செய்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறார். அவரோடு சேர்ந்து நாம் நம்முடைய அரசாங்கங்களை கடிந்து கொள்வோம். சரியான திட்டங்களை சரியான நேரத்தில் சரியான மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் அரசினுடைய கடமை.
ஆனால் அதை தாமதிக்கும் பொழுது எவ்வளவு இழப்புகளை ஒரு தனி மனிதன் சந்திக்க வேண்டியிருக்கும் சிந்தித்து பார்ப்போம். சீரடைவதற்கு நம்முடைய அரசுகள் தயாராக, நாமும் முயற்சி செய்வோம், குரல் கொடுப்போம். இந்த மாதிரியான செய்திகளை தேடி பிடித்து நாம் நம்முடைய குரூப்லலாம் ஷேர் பண்ணுவோம். அப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பதிவுகள் ஒரு எச்சரிக்கை பதிவுகளாக, இந்த மாதிரி சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்கூட்டியே தங்களுடைய பலன்களை அடைவதற்கு இவையெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்கும். இதை நாம் முன் வருவோம். வாழ்க மகிழ்வுடன். அன்றைக்கு பேரிக்காய் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொருள். அதனால உடல் எடையை குறைக்க ஆசைப்படுகிறவர்கள் பேரிக்காய் உண்ணலாம். பேரிக்காயினுடைய தன்மை உடல் எடையை குறைத்து நம்முடைய அழகையும் சரியாக பேணும். எனவே பேரிக்காய் உண்போம், பேரின்பமாய் வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.